ஹலோ ஆல் பிக் பாஸ் அப்டேட்டுக்கு போகலாம். இப்போது வெளியே போன யாமினி அண்டு ஈடென் இவங்க 2 பேருமே வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் யார் சரியான ஈவில்னு சொல்லிட்டு. யாமினியும் ஈடனும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இந்த சண்டே எபிசோடில் 2 எவிக்ஷன் நடந்தது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து திக்விஜய் வந்து எவிக்ட் ஆகிட்டார், மிட் வீக் எவிக்ஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த 3 எவிக்ஷன் வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருந்ததுன்னு சொல்லலாம். வெளியே போன யாமினியும் ஈடனும் இப்போ என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க, அந்த வீட்டில் இருக்கிற சரியான ஈவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஈஷாவை தான் சொல்கிறோம். ஆனால் ஈஷா கிடையாது, ஸ்ருதிகாவை தான் வந்து ஈவிலாக சொல்லணும். டைமோட டாஸ்கில் நான் வந்து ஹெல்ப் பண்ணேன் ஸ்ருதிகாவுக்கு, மீது யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல. ஸோ அதுக்கப்புறமேட்டு கஷிஷும் நானும் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து ஸ்ருதிகாவை டைம் கூட ஆக்கணும். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் எங்களை எலிமினேஷனில் தள்ளி விட்டுட்டா. ஸோ இது தெரிஞ்சு பண்ணால் ஸ்ருதிகா வந்து எங்களை வந்து பிளான் பண்ணி தூக்கியிருக்கான்னு சொல்லிட்டு யாமினி அண்ட் ஈடன் 2 பேரும் சொல்கிறாங்க. திக்விஜய் ரொம்ப நல்ல கண்டஸ்டன்ட், ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட். அவர் வந்து வெளியே போயிருக்கக்கூடாது, ஸ்ருதிகாவில் தான் வந்து வெளியே போனாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஏற்கனவே வந்து ஸ்ருதிகா பேர் வந்து நெகட்டிவில் தான் போயிருக்கு ஹிந்தி ஆடியன்ஸ் மத்தியில். இதுக்கு நடுவில் வேறு இவங்க வேறு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஸ்ருதிகா நெக்ஸ்ட் வீக்கு நாமினேஷனில் வருவாங்க, இம்யூனிட்டி கிடையாது. ஸோ இனிமேல் கொஞ்சம் ரிஸ்க் தான் ஸ்ருதிகாவுக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.